கோயம்புத்தூரில் போய் நிம்மதியாக பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சேன். சேலம் ஆர்ஆர்லாம் வந்து எஸ்எஸ் போகிற பிளானே இல்லை. இப்படி வேகமாக சோத்து செண்டு கொண்டு வந்துட்டான். பட் இதை தான் தின்னாங்கன்னு நீ உயிரை வாங்குறான். பிரியாணி ஹெல்தியா? ஆமாம். தயிர் சோறு சுண்டல் வேணால் ஹெல்தி. தயிர் சோறு ஓகே. தயிர் ஹெல்தி தான். ஏன்டி இவ்வளோ துணிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவனுக்கு வச்சு போட்டு வச்சு வாயில துணிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு அவளுக்கு. யார் எவ்வளோ உருண்டி கொடுத்துருக்காங்க? எத்தனை ஹாட் வீல்ஸ் வச்சிருக்க? உனக்கு என்ன வேணும்? 2 பேரை அப்படி மகனையும் பிடிச்சி வெளுத்து விட்டுருவேன். இது கழுகுறான். எவ்வளவு 40% ஆஃபர் போக? 1200. இது என்ன வீடியோவில் பார்த்தோம். இந்த பபிள்ஸ் போட்டு சுடுவோம் பட்ட நானும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறோம். நீ ஷேர் பண்ணிக்கலாம் சாமி. அது வேணாம். இங்கே பாரு அப்பனும் மகனும் அவன் எது வேணும் நடக்கிறான். இல்லை எனக்கு புரியலை. 2 தொலைச்சிடும். எடுத்து வைங்கடா வெளியே. எடுத்து வைடா. ஏய் மரியாதை எடுத்து போடு. வாங்கியெல்லாம் தர முடியாது. வாங்கி தர முடியாது. அதனாலதான் நீ என் கூட இருக்க. மூடிட்டு வச்சுட்டு மரியாதை 2 பேரும் எடுத்து வச்சுட்டு வந்துருங்க. இது மண்டையை கழுவுது. தாய்லாந்துல எதோ பண்ணாரு. அவன் கார் கேட்டான். மண்டையை கழுவி ஏரோப்ளேன் வாங்க வச்சாரு. அது அவன் ஓட்டுறதே இல்லை. சரியா? 2 வாங்கிக்கலாம்டா. கொன்றுவேன். போயிருங்க மரியாதையா. எனக்கு தானே வாங்கி தரல. வாடா. இல்லை புரியலை. பிள்ளைய சமாதானப்படுத்த சொன்னா உனக்கு வாங்கி தரல. நீரஜ காசு இல்லைன்னா புரிஞ்சுக்கணும். நீ அழுகிறதுக்காகலாம் வாங்கி தந்திருக்க முடியாது. நீ அழுகாம இருந்திருந்தா கூட வாங்கிறத பத்தி யோசிச்சிருந்தேன். பெருசு வாங்கி தரேன். காசு இருக்கும்போது வேணாம். நம்ம அவ்வளோ வச்சிருக்கோம்ல. பேபி கொண்டு போய் மாத்திட்டு வாடா. பிள்ளைய கொடுத்துட்டு வர பெண் குழந்தை மாத்திட்டு வா.